சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பெரிய பெரிய மேடை போட்டு பேசியிருக்காங்க, ஜீப்ல போய் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. இந்த ஜான்சி ராணி டான்ஸ் எல்லாம் ஆடிச்சாமே, இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்கன்னா எவ்வளவு நாள் நம்ம இப்படியே சமாளிக்க முடியும்? இன்னும் எலெக்ஷனுக்கு நாள் வேற கிடக்கு. இவங்க இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, மக்கள் அதை விரும்பிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, நம்ம நாட்டுல தான்க்கா டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நிறுத்திட்டு நடு ரோட்ல மீட்டிங் போடுறது, அதுக்கப்புறம் பாலத்துல எல்லாம் கலர் கலரா போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது. சிங்கப்பூர் மாதிரி நாட்டுல எலெக்ஷன்னா ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணுவாங்கக்கா டிவில. மக்கள் அதை பார்த்துட்டு எலெக்ஷன்ல நிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. வேற எதுவும் அங்க இருக்காது. தேவைப்பட்டா பிரைம் மினிஸ்டர் ஒரு மீட்டிங் போடுவாரு. எப்படி தெரியுமா? ஸ்ட்ரீட்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கார்னர்ல ஒரு சின்ன ரெடிமேட் ஸ்டேஜ். மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி தான் அவங்க போய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அங்க பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுவாரு. பேசிட்டு இறங்கி போயிடுவாரு. அடுத்த நிமிஷத்திலேயே அந்த ஸ்டேஜ் அங்கிருந்து கலைச்சிருவாங்க. ஒரு மீட்டிங் நடந்த சுவடே அங்க தெரியாது. அவ்வளவுதான் பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்றாங்கக்கா. 10 நிமிஷம். அது சிங்கப்பூர். இங்க முடியுமா? நம்ம காது குத்துல ஆரம்பிச்சு கருமாதி வரைக்கும் போஸ்டர்ல அடிச்சு ஒட்டிக்கிருக்கோம். இது இந்த எலெக்ஷனையவே ஒரு திருவிழா மாதிரில மாத்தி விட்டாங்க. இந்த 3-4 மாதத்தைக்கு குடி, கொண்டாட்டம், சாப்பாடு, பிரியாணி, அப்புறம் ஓட்டுக்கு காசை வாங்கிட்டுல குத்துறாங்களே. என்னத்த இவங்களை போய் என்னத்த மாத்துறதோ என்னவோ போ. அக்கா மாத்துவோம்க்கா. அக்கா நம்ம எம்பி எலெக்ஷன்ல நிக்கலையே, அது ஒரு பெரிய ஏரியா. இது வார்டு மெம்பர் எலெக்ஷன் தானே, சின்ன ஏரியா. ஓ, நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அடிச்சா நிச்சயமா நம்ம ஜெயிச்சிடலாம். நம்பிக்கையோட இருங்க. ஆமா, நம்பிக்கையோட தான் இருக்கணும். அக்கா தான் ஜெயிப்பாங்க. ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் யோசனையா இருக்கு. மழை கீழே வந்துருச்சுன்னா நந்தினி, ஏய் நீ வேற ஏண்டி வாய வைக்கிற? ஏற்கனவே பெய்த மழைக்கே பாடுபட்டு போய் கிடக்குறாங்க மக்கள் எல்லாம். இல்ல 100 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட அடிச்சு பெய்தாமே. எலெக்ஷன் நின்னே போச்சுன்னா நீ ஏன் அதையே சொல்லிக்கிருக்காயா? வேற ஏதாவது நல்லதா சொல்ல, அது பழிக்கட்டும். கரெக்ட், பாசிட்டிவிட்டி தான் பேசணும். நான் ஒரு புக்ல படிச்சேன், பாசிட்டிவிட்டி பேசிட்டே இருந்தா அது நடந்துருமா. அக்கா நீங்க ஜெயிச்சிருவீங்க. தினைக்கும் இதை 100 தடவை சொல்ல போறேன். நல்லது நடந்துரும். சின்ன சின்னதா எழுதுறாக்கா, எனக்கு கண்ணு தெரியல, நீங்களே பார்த்து புரிஞ்சுக்குங்க. கட்டுக்கட்டா போயிட்டு இருக்கு. கணக்கு பார்ப்போம். சொன்னா கேக்குறாரா? நீ கரெக்டா கணக்கு எழுது. ஆத்தாலும் மௌனம் எதையாச்சும் ஆட்டையா போட்டு போறாங்க. ₹1 கூட கணக்குல விடல பாரு. எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். அப்படி என்ன ஏமாத்த முடியாது. பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு. அண்ணே, நேத்து நம்ம கூட நடந்து வந்து ஓட்டு கேட்டாங்கல்ல, அந்த நாகராஜன் கோஷ்டி, அவங்களுக்கு ஒரு ₹38,500 கொடுக்கணும்னே. என்னது 38,500? ஏய், எத்தனை பேர் வந்தா? 4 பேர் வந்தாங்க மாமா. அடா பாவிகளா, ஏண்டா 4 பேருக்கு ₹38,500? என்னடா பித்தலாட்டம் பண்றீங்களா? எது பித்தலாட்டமா? இந்தாருங்க, மாமா சொன்ன ஒத்த வார்த்தையை நம்பி இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன். மாமா சொல்லட்டும். மாமா, நீங்க என்ன பித்தலாட்டக்காரன்னு சொன்னா நான் இப்போயே நடைய கட்டுறேன். எங்க அம்மாவையும் கூட்டு போயிடுறேன். இந்தாருங்க ஞான மாமா, நேர்மையின் மறு உருவம் இந்த கரிகாலன். பேசாம எவன் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவர் பித்தலாட்டக்காரன்னு சொல்றாரு, நீங்க பேசாம இருக்கீங்க. இந்தாருங்க மாமா, அவனுக்கு என்னென்ன கொடுத்துருக்கோன்னு இந்த நோட்ல எழுதி வச்சிருக்கோம். நீ என்னம்மா வாயை பொழந்துக்கிட்டு இருக்க? எடுத்து சொல்லு. இந்தாருங்க அண்ணே, இது வரைக்கும் நம்ம செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இனிமே நம்ம செய்ய போற வேலையில தான் வெற்றி வந்து வாசக்கதவை தட்ட போகுது. ஏமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல?
ஏற்கனவே லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கேன். அண்ணே கோடியில போனா கூட எனக்கு கவலை இல்லைன்றேன். ஆ உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? எங்க பணம் இல்லை இது. என்னண்ணே இது ஒண்ணுது என்னதுன்னு பார்த்தா செலவு பண்ணிட்டு இருக்கோம். நானும் என் மவனும் ராப்பகலா உழைச்சிட்டு இருக்கோம்னே. இவன் என்னென்ன ஐடியாலாம் வச்சிருக்கான் தெரியுமா? எது அந்த பேனர்ல வர வாசகம் தானே? சும்மா அதையே வச்சு 2 பேரும் ஓட்டிட்டு இருக்காதீங்க. அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் யாரையும் செலவு பண்ண முடியாது. அண்ணே என்னண்ணே அண்ணன் இப்படி பேசுறாரு? விவரம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் என்னமோ நீ கொடுக்குற காசை அள்ளி முடிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு ஓடுற மாதிரி பேசுற. ஆத்தாடி இந்த பழிபாவத்துக்குலாம் நான் ஆளாக மாட்டேன் சாமி. இந்தாருங்க அண்ணே இந்த நோட்டப்படி. இதுல எவனுக்கு என்ன சரக்கு வாங்கி கொடுத்தோங்கிறதுல இருந்து பிரியாணி பொட்டலம் எத்தனை வாங்கணும், எந்த கடையில வாங்கணுங்கிறதுல இருந்து எந்த வட்டத்துக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுத்தோங்கிறது வரைக்கும் மொத்த கணக்கும் இந்த நோட்ல இருக்கு. ஐயோ ஏமா எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? இந்தாருங்க ஞானம் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு தடவை எல்லாம் சொன்னா மறந்து போயிரும்னே. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கணும்னே. அப்பதான் வீச்சருவா மண்டையில இருந்து நவராம இருக்கும். அதெல்லாம் எதுக்குமா? ஒரு தடவை கொடுத்தா ஓட்டு போட போறேன். மாமா நீங்க எந்த காலத்துல இருக்கீரு? இப்போ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ கூட பாருங்க மழை வெள்ளம் வந்துச்சு. அவன் பிரெட் பாக்கெட் எடுத்துட்டு போய் அங்கங்க கொடுத்துட்டு மண்ணிலே ஈரம் உண்டுன்னு பாட்டை போட்டு கொடுத்தான். சோசியல் மீடியால கலக்குறாங்க. நாம சும்மா இருக்க முடியுமா? நாம போய் கொசுவத்தியாவது வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அங்கே போய் இது கூட கொசு குத்தி வாங்கி கொடுக்கணும். நம்ம வார்டு எலெக்ஷனில் தான் நிற்கிறான். அதுக்குள்ளே செஞ்சா போதாதா? ஐயோ மாமா நீங்க இன்னும் வளரணும். அவன் ஏரியாக்குள்ள போய் அவன்கிட்ட மட்டும் ஓட்டு கேட்கறது அந்த காலம். ஆனா இப்ப வெளியில இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் எக்கச்சக்க பேர் இறங்கியிருக்காங்க. அதுல முக்கியமான ஆளுங்களை பிடிச்சி அவங்கள கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சாதான் சிந்தாம சிதறாம ஓட்டு கிடைக்கும். புரியுதா இல்லையா? பால் பவுடர்ல இருந்து பாடகட்டுற வரைக்கும் எல்லாத்துக்கும் கொலாபரேஷன் பண்ணணும். அப்பதான் இவன் நம்ம ஆளுன்னு நம்பி எலெக்ஷன்ல வீச்சர்வாளுக்கு ஓட்ட குத்துவாங்க. ஏதோ கேப் மருந்தனம் பண்றாங்கடா இவங்க. டேய் இந்த வருங்க, அவங்க மட்டும் குத்தலை, ஆத்தாளை மகனை ஒரே குத்தா குத்தி போட்டு போயிடுவேன். ஏன் என்ன நம்புன?